நம்ம ஒரு குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டோமா? இல்ல நம்ம ஒரு குரூப் தான். நீங்க நினைக்கிறீங்க நீ இல்லன்னு சொன்னாலும் அதான் வெளியில குரூப் தான். நம்ம ஒரு குரூப். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட்ல சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே எபிசோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, இப்போ வீடியோவோட கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நைட்டு நேரம் குரூப் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. யார் யாரு? எஃப்ஜே, ஆதிரை, கனி, சபரி, இதை தாண்டி கெமி. இவங்கெல்லாம் குரூப்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக தான் செயல்படுறாங்க. என்ன அது முழுசா இன்னும் வெளியே வரல. ஃபுல் எபிசோடு, அதாவது வெறும் எபிசோட் மட்டும் பார்க்குறவங்களுக்கு இவங்க குரூப்னு தெரியாது. இதுவே எபிசோடு மட்டும் இல்லாமல் லைவையும் சேர்த்து பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க குரூப்ன்றது எப்பயோ தெரிஞ்சிருக்கும். சரி, என்ன நடந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல எஃப்ஜே இருக்கான்ல, இங்கே எல்லாருக்குமே பயாஸ்டாக தான் நடந்துட்டு இருக்காங்க. அன்பயாஸ்டாக யாருமே நடந்துக்கிறது இல்லை. அதாவது வேண்டியவங்களுக்கு ஒன்றுனா அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுகிறாங்கன்னு சொல்கிறான். அப்போ கனி இருக்காங்கல்ல, ஆமா நம்ம எல்லாருமே குரூப்பா மாறிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம எல்லாருமே குரூப் தானேன்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு சபரி வேகமா இல்ல அப்படிலாம் இல்லன்றாரு. சபரிக்கு இந்த குரூப்ல தான் நம்ம இருக்கோம், இந்த குரூப்புக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் பண்றோன்றது நல்லா தெரியும். ஆனா அது வெளியே போயிடக்கூடாது. ஐயோ நம்மளாம் குரூப்னு ஆயிடுச்சுன்னா குரூப் மக்களுக்கு பிடிக்காது, அதனால வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக இல்லைன்ற மாதிரி பொய் சொல்றாரு. குரூப்னு அவருக்கும் தெரியும், ஆனா இல்லைன்றாரு. ஆனா கனி இந்த இடத்துல இருக்காங்கல்ல, அப்படிலாம் இல்லை, நம்மலாம் குரூப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எஃப்ஜேவும் ஆமா நம்மலாம் குரூப்பா தான் விளையாடிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே விட்டு தரோம், எல்லாமே பண்ணதான் செய்யறோன்ற மாதிரி ஏத்துக்கிறான். கனி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம குரூப்பா தான் வெளியே பார்க்கப்படுவோம், இந்நேரத்துக்கு மக்கள் எல்லாருமே நம்மள ஒரு குரூப்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்கன்ற மாதிரி கனி சொல்றாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் வெளியே எப்படி பேசுவாங்கன்றத கூட கரெக்டாக கணிச்சிருக்காங்க. அப்போ சபரி கணிக்கலன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, சபரியும் கணிச்சிருப்பாரு வெளியே இப்படி தான் போகும்ன்றது. ஆனால் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்ன்றதை காமிச்சிக்க கூடாது, ஆனால் குரூப்பாக ஒவ்வொரு கேமையும் விளையாடணும்னு நினைக்கிறாரு. அதாவது சாமர்த்தியமாக அப்படி பண்ணுறாரு. அதாவது குரூப்பாக இவங்களுக்குள்ள யாரையாவது முடிவு பண்ணி வின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் அது வெளியே போயிடக்கூடாது, வெளியே போனால் நெகட்டிவ் ஆகிடும்ல, வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல் எபிசோடில் வரவே வராதுங்க, நீங்கள் லைவில் பார்த்தா தான் தெரியும்.